அப்பா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா வெயில் காலம் ரொம்ப சளி பிடிக்கும். வேர்த்து 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 சளி பிடிக்கும். பார்த்துக்கோங்க, சளி பிடிக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கு பார்த்தீங்களா, நாட்டு மருந்து கடையில் விஷ குடிநீர் வாங்கணும். நிலவேம்பு வாங்கக்கூடாது. இந்த விஷ குடிநீர் வாங்கினீங்கன்னா அவங்களே எல்லா மூலிகை மருந்து போட்டு தட்டி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பாத்திரத்தில் போட்டுருங்க. இப்படி காண்டி இப்படி போட்டு நம்பிக்காங்க. இப்படி போட்டு இந்த பார்த்தீங்களா, இஞ்சி நல்லா தட்டி நல்லா இப்படி தட்ட வேண்டியதான். கொஞ்சம் நைய நறுங்க தட்டி அதையும் இப்படி போட்ட வேண்டியதான். வெள்ளைப்பொடி இருக்கு பாருங்க, வெள்ளைப்பொடி பாதி போட்டாலும் செய்தான், முழுசு போட்டாலும் செய்தான். வேண்டாம், பாதி போடுவோம். பாதியை போட்டு வெள்ளைப்பொடியும் இப்படி தட்டி போட்டுடணும். ஆனால் நல்லா கொழுந்து வேப்பிலையா ஒரு கைப்பிடி கொழுந்து வேப்பிலை. அது கூட இதில் இந்த மூலிகை மருந்தில் விஷக்குடி நீரில் தூதுவாழை, கண்டக்கத்திரி, சாரணவேறு, திப்பிலி, நறுக்கு முளம், சுக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. சளிக்குள்ளே என்னென்ன மருந்தோ எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்மளும் இந்த இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு கை வேப்பம் கொழுந்தா பறித்து போட்டு குக்கர்னா ஒரு 10 விசில் வச்சுருங்க. ஒரு 2-3 சொம்பு தண்ணி ஊற்றி குக்கர்லாம் சரி வருமா, இதில் வேக வச்சு ஆளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய டம்ளரில் ஊற்றி கொடுத்துட வேண்டியதான். மிளகு கண்டிப்பாக சேர்க்கணும். அவங்க ரொம்ப போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம மிளகும் போடணும். மிளகு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, மற்றபடி வேப்பங்கொழுந்து, மற்றபடி இந்த கடையில் உள்ள மருந்து. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்த்தீங்கன்னா, வெயில் காலனாலும் தான் குளிர் காலனாலும் இதுதான். வெயில் காலமும் வேத்து 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 சளி, இழப்பு, இருமல் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இந்த சளிக்குள்ள மருந்து, காய்ச்சல் வராத மருந்து நம்ம சேர்த்து போடும் போது நம்ம இயற்கையாகவே உடம்பு பாதுகாத்து நல்லா இருப்போம். செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவ்வளவு இது நான் என் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க. நான் ஒரு சுக்கு துண்டு கூட சாப்பிட மாட்டேன். ஏன்னா அப்படியே எனக்கு வெள்ளைப்பூடு கூட சாப்பிட்டு வளரலை. சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா விஷக்கொண்ணியை வச்சு குடிக்கலன்னு மண்சட்டியோட தலையில கவுத்திட்டாங்க. எங்கள் அப்பா குடிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சி இன்னும் வரையும் குடிக்க மாட்டேன். பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துருவேன். பிள்ளைகள் ஹெல்த்தியாக இருக்கணும்ல, அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம இனிமே எப்படி இருந்தாலும் சின்ன பிள்ளையிலே மருந்து குடிச்சு நான் வளரலை. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களே உங்களை பெரியவங்க, வயசானவங்க எல்லாரையும் பாதுகாத்து வளர்த்துக்கோங்க, வச்சுக்கோங்க. வயசானவங்களோ, சின்ன குழந்தையோ, பெரியவங்களோ மருந்துகள் கொடுத்து எடுத்ததுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இப்படி மருந்து கொடுத்து பாதுகாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.